ஹலோ கைஸ், ரீசெண்டாக நம்ம வீடியோ போடும்போது பேப்ளேட் ஷாப், அதாவது பாக்கெட் டூன் பேப்ளேட் ஷாப்பை பற்றி வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் அதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்றைக்கான வீடியோவில் பாக்கெட் டூன் பேப்ளேட் ஷாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி உருவாச்சுங்கிற ஒரு கதையும் இருக்குது. பாக்கெட் டூன் ஷாப்பு உண்மையிலே ரியலாக ஃபேக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்பலாமா, ட்ரஸ்டடா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் எத்தனை பேப்ளேட்ஸ் நான் இது வரைக்கும் செல் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத டீட்டெயில் நான் போட்டு வச்சுருக்கேன். அதையும் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ இன்ட்ரோ போட்டுடலாம். ஸோ பாக்கெட் டூன் பேப்ளேட் ஷாப், இந்த ஷாப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெயினாக வரதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் இருந்துச்சு. அது எப்போ இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி என்கிட்ட பெருசாக பேப்ளேட் அப்படிங்கிறதே இருக்காது. ஃபேக் பேப்ளேட்ஸ் தான் வச்சு சுற்றின்னு இருந்திருக்கேன். பட் நம்ம எப்போ ஜப்பான்லேருந்து ஒரு லூட்டை எடுத்தோமோ அந்த டைமில் இருந்து நம்மகிட்ட எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சு. அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா நான் 20,000 நிறைய பேப்ளேட்ஸ் வாங்கியிருந்தேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா பேப்ளேட்ஸோட டிமாண்ட் அதிகமாக இருக்கனால 30,000 40,000 கொடுத்தாலே ஒரு வர்த்தான பேப்ளேட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான். எனிவேஸ் இருந்துட்டு போது டிமாண்ட் அதிகமாகிடுச்சுப்பா, வேறு என்ன சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேப்ளேட் லூட் வாங்கணும். ஸோ அந்த டைமில் தான் ஒரு பேப்ளேட் ஷாப் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கே நான் வந்தேன். ஏன்னா என்னோட கலெக்ஷனுக்கு எனக்கு சில பேப்ளேட்ஸ் தேவைப்படும். அந்த கலெக்ஷனுக்குன்னு சொல்லிட்டு நான் சில பேப்ளேட்ஸை ஒதுக்கி வச்சிருவேன். என்னோட கலெக்ஷன் போக மிச்சம் இருக்க பேப்ளேட்ஸ் எல்லாமே என்கிட்ட ரிமைனிங்காக எக்ஸ்ட்ராவாக இருக்க பேப்ளேட்ஸ். அதை வச்சு நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால ரீசேல், திரும்பவும் வித்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தேன். ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி நான் லூட் எடுத்து அந்த பேப்ளேட்ஸை அன்பாக்சிங் வீடியோ பண்ணி அதுக்கப்புறமா என்னோட கலெக்ஷனுக்கு நான் சில பேப்ளேட்ஸை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த லூட்டில் இருக்க பேப்ளேட்ஸை விற்று மறுபடியும் அதில் வர காசுல இருந்து மறுபடியும் பேப்ளேட் லூட் எடுப்போம். இது ஒரு சர்க்குலர் பார்த்து மாதிரி. லூட்டு வாங்குவேன், வீடியோ போடுவேன், அந்த பேப்ளேட்ஸை விற்பேன், மறுபடியும் லூட்டு வாங்குவேன், வீடியோ போடுவேன், பேப்ளேட்ஸை வைப்பேன், இப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஸோ இப்படி தான் நம்ம பாக்கெட் டூன் பேப்ளேட் ஷாப் உருவாச்சு. சரி, இப்போ நம்பலாமா நம்பக்கூடாதா, ட்ரஸ்டட் தானா, காசு கொடுத்தா பொருள் வருமா அப்படிங்கிற டவுட் எல்லாத்துக்குமே இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக இது எல்லாத்துக்குமே காமனாக வர டவுட்டு தான். மூணாவது மனுஷன்ட்டு போய் எப்படிப்பா நம்பி இந்த மாதிரிலாம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் எத்தனை பேப்ளேட்ஸ், எவ்வளோ பேப்ளேட்ஸ் செல் பண்ணியிருக்கேன்னா, நிறையா பேப்ளேட்ஸ் செல் பண்ணியிருக்கேன், எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் செல் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான ஒரு லிஸ்ட்டே இந்த டைரியில் நான் போட்டு வச்சுருக்கேன்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேப்ளேட் செல் பண்ணது எப்படின்னா, எந்த டேட்டுன்னா அக்டோபர் 17, 2023 போன வருஷம். ஸோ எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸை செல் பண்ணியிருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங் ஐடி. இப்போ ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க, அதை நான் பார்சல் பண்ணி உங்களோட அட்ரஸ்க்கு நான் ஷிப் பண்ணுவேன். அந்த டைமில் சப்போஸ் ஏதாச்சும் அந்த பேக்கேஜ் தப்பான அட்ரஸ்க்கு போயிடுச்சு, ஏதாவது மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா, இந்த ஒரு ட்ராக்கிங் ஐடி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கரெக்டாக அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிற இடத்த லொக்கேஷனை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். சப்போஸ் அது உங்கள்கிட்ட போகலாட்டி, திருப்பி வரலாட்டி, அது ரிட்டன் என்கிட்டே வந்துடும். எந்த அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ் எங்கே இருக்குதோ அந்த அட்ரஸ்க்கே வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட், ஒரு 2-3 ப்ராடக்ட் இந்த மாதிரி வந்திருக்கு. நிறையா இல்லை, ஒரு சில 2-3 ஒரு 4-5 ப்ராடக்ட், 4-5 தடவை இந்த மாதிரி அட்ரஸ் தப்பாகி ரிட்டன் மறுபடியும் நான் ரீசெல் பண்ணியிருக்கேன். ஐ மீன் அவங்களுக்கே போஸ்ட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நமக்கு தேவை இந்த ஒரு ட்ராக்கிங் ஐடி தான். ஸோ இதை வச்சு தான் அந்த பார்சல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இது வரைக்கும் செல் பண்ண எல்லாரோட அந்த பேர், மொபைல் நம்பர் எல்லாமே நான் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எக்கச்சக்கமான பேப்ளேட்ஸ் நம்ம செல் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா, இன்னும் முடியலை, இந்த சைடும் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் நம்பி பாக்கெட் டூன் ஷாப்லேருந்து பேப்ளேட் வாங்கினவங்க தான். ஸோ இது ஃபேக் கிடையாது, ஸ்கேம் கிடையாது. நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேப்ளேட் கண்டிப்பாக வீடு தேடி வந்துடும். சரி, ஓகே, வரட்டும். எப்படி ஆர்டர் பண்ணுறது அதை இப்போ சொல்கிறேன். இந்த பேப்ளேட் ஷாப்பில் ஃபஸ்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தேவைன்னா, இந்த வீடியோக்கிலே ஒரு லிங்க் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு பேப்ளேட் வாங்க ஆசை இருக்குது, இல்லாட்டினா அடுத்து எப்பயாவது வாங்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுனாலும் இந்த வீடியோக்கிலே ஒரு லிங்க் இருக்குது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் எக்கச்சக்கமான வீடியோவில் சொல்லியிருப்பேன். சப்போஸ் இப்போ புதுசாக யாராவது வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியல பேப்ளேட்ஸ் வாங்கணும் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும்ல, அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பாக்கெட் டூன் ஷாப்போட
கேட்லாக்கு போகும். அந்த கேட்லாக்ல எக்கச்சக்கமான பேப்ளிட்ஸோட லிஸ்ட் அங்கே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான பேப்ளிடை நீங்கள் செலக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணாலே போதும். எனக்கு இந்த பேப்ளிட் வேணும், எனக்கு இந்த பேப்ளிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் பண்ணால் போதும். எக்ஸ்ட்ராவாக ஷிப்பிங் சார்ஜ் 80 ரூபீஸ் வரும், 80 ரூபா வருங்க. ஸோ இப்போ ஒரு பேப்ளிட் எடுத்துக்கிட்டோம், அந்த பேப்ளிட் கூட எக்ஸ்ட்ராவாக 80 ரூபீஸ் ஷிப்பிங்கோட வரும். பேமெண்ட் முடிஞ்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வித்தின் 5 to 7 டேஸில் பேப்ளிட் உங்கள் கைக்கு வந்துடும். எல்லாரும் மெயினாக கேட்குறது பேமெண்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதான் கேட்குறீங்க. பேமெண்ட் வந்து கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, ஆன்லைன் பேமெண்ட் தான். ஸோ ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரி ஏதாவது ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுலேருந்து எதில் வேணாலும் உங்களால் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இது வரைக்கும் நம்மகிட்ட இருந்த எக்கச்சக்கமான சப்ஸ்கிரைபர்ஸ், கஸ்டமர்ஸ்லாம் நம்மகிட்ட இருந்து பேப்ளிட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம், எத்தனை பேப்ளிட்ஸ் வேணாலும். இப்போ சப்போஸ் நீங்கள் நிறைய பேப்ளிட்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் இல்லாட்டி எக்ஸ்ட்ரா ஃப்ரீ பேஸ்லாம் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது தெரியும். ஸோ இப்படி தான் பாக்கெட் டூன் பேப்ளிட் ஷாப் உருவாச்சு, அதில் ஸ்டாக் ஃபில் ஆச்சு, எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிறத வரைக்கும் பார்த்தாச்சு. அண்ட் இந்த பேப்ளிட் வந்து எப்பயுமே ஸ்டாக்லேயே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது வந்து நம்ம ஜப்பான்லேருந்து லூட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதை சேலுக்கு கொண்டு வரோம். அப்படின்னு இருக்கும்போது ஒன்ஸ் அந்த பேப்ளிட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த பேப்ளிடை என்னால் கூட திருப்பி கொண்டு வர முடியாது. இப்போ நிறைய பேர் டிபி பேப்ளிட்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை லூட் வாங்கும்போது அதில் டிபி பேப்ளிட்ஸ் இருந்துச்சு, நம்ம அதை சேல் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் டிபி பேப்ளிட்ஸ் பெருசாக இல்லை. ஸோ ஒன்ஸ் சோல்ட் அவுட் ஆயிடுச்சுன்னா திருப்பி வர்றதுங்கிறது ரேர் தான். ஸோ அதனால தான் இந்த பேப்ளிட்ஸ்லாம் ரேர். இப்போ மேனுஃபேக்சரிங் கிடையாது, பேப்ளிட் பஸ்ட்டு மெட்டல் எதுவுமே மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஆல்ரெடி ஒருத்தவங்க வச்சிருக்க பேப்ளிட்டை தான் நம்மளால் யூஸ் பண்ணவே முடியும். ஸோ இப்படி பேப்ளிட்ஸ் ரேராக இருக்கனால தான் இதுக்கு காஸ்ட் அதிகமாகவே இருக்குது. எனிவேஸ் கைஸ், சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் சொல்லியாச்சு. பேப்ளிட் ஷாப்பு எப்படி பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக சொல்லிட்டு உங்களுக்கு தேவையான பேப்ளிட்டை கீழே இருக்க லிங்கை யூஸ் பண்ணி புக் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் பாக்கெட் டூன் ஷாப் பற்றி தெரியாதவங்களுக்கும் அண்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும், நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கதேவும். ஸோ வீடியோ முடிஞ்சு நாளைக்கு நம்ம வேற ஒரு புது வகையான வீடியோவில் பார்க்கலாம். இந்த சண்டே ஒரு ஸ்பெஷலான அன்பாக்சிங் இருக்குது, அது என்னங்கிறத நாளைக்கு சொல்கிறேன். சண்டே அதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். புதுசான ஒரு பொருள் நம்ம கைக்கு வந்திருக்கு. ஸோ கைஸ், அடுத்த ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம். See you on the next video. This is crafted by Dabba Manda. Tata guys.